ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேடி செல்வி சேனல். ஸோ இந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, பீமா ஜுவல்லரியோட சேவிங்ஸ் ஸ்கீம் வந்து ஆல்ரெடி வந்து ஒரு பார்ட் 1 வந்து போட்டிருக்கேன். ஸோ அது நல்லாவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நிறைய பேருக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணாங்க. முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா, இதை வந்து ஆன்லைனில் ஜாயின் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. ஸோ அவங்களுக்காக பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து ஒரு கான்டாக்ட் நம்பர் வந்து அவங்களோட டீட்டெயில் வந்து கேட்டேன். ஸோ அவங்க வந்து கான்டாக்ட் நம்பர் தந்தாங்க. ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணி உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் அவங்கள்ட்ட வந்து கேட்டுக்கலாம். இந்த ஸ்கீமில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, ஸோ என்னென்ன இருக்குது அப்படின்றத நான் சொல்கிறேன். இதில் வந்து செய்கூலி சேதாரம் ஜிஎஸ்டி வந்து கிடையாது. ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா பார்ட் 1ல் வந்து நான் சொல்லியிருக்கேன். ஸோ எந்த சேவிங்ஸ் ஸ்கீம் அப்படின்றதையும் வந்து நான் சொல்லியிருக்கேன். அதில் ஒரு 4 சேவிங்ஸ் ஸ்கீம் வந்து சொல்லியிருக்கேன். மொத்தம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 7 சேவிங்ஸ் ஸ்கீம் வந்து இருக்குது. ஸோ இந்த இதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3 சேவிங்ஸ் ஸ்கீம் வந்து நான் சொல்கிறேன். இதுவுமே வந்து உங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். நிறைய வந்து ஆஃபருமே இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா தேடி செல்வி சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பார்ட் 1ல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 சேவிங்ஸ் ஸ்கீம் சொன்னேன்ல. ஸோ அந்த 4 சேவிங்ஸ் ஸ்கீம் நேம் பார்த்தீங்க அப்படின்னா தங்க நகை சேமிப்பு திட்டம், பணத்திட்டம், அப்புறம் தங்க திட்டம், வைரத்திட்டம். ஸோ இதுவுமே வந்து ஒரு 4 சேவிங்ஸ் ஸ்கீம் வந்து அதில் சொல்லியிருப்பேன். இதில் ஒரு 3 சேவிங்ஸ் ஸ்கீம் இருக்குது. ஸோ அதையும் பார்ப்போமா. இது 5வது சேவிங்ஸ் ஸ்கீம் பார்த்தீங்க அப்படின்னா டெபாசிட் திட்டம். ஒரு முறை மட்டுமே பணம் செலுத்தும் திட்டம். ஒரு முறை மட்டும் பணம் செலுத்தினா போதும். இது ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லுவாங்களே, ஸோ அதுதான். நம்ம வந்து பழைய நகை வந்து கொடுக்கலாம், இல்லைன்னா பணமாகவும் வந்து இதில் வந்து டெபாசிட் பண்ணலாம். திட்ட காலம் எவ்வளோ காலங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 6 மாதம், 11 மந்த்து, 18. ஸோ வந்து நமக்கு 6 மாதத்துலேயே வந்து முடியும். ஸோ 11 மாதத்துலேயே முடியும். ஸோ 18 மாதத்துலேயே வந்து முடியும். ஸோ இப்போ 6 மாதம் போனஸ் பார்த்தீங்க அப்படின்னா 5% வந்து நமக்கு போனஸ் வந்து கொடுப்பாங்க. 11 மந்த்ஸில் உள்ள சேவிங்ஸ் ஸ்கீம் வந்து போட்டிங்க அப்படின்னா 10% வந்து உங்களுக்கு வந்து போனஸ் வந்து கொடுப்பாங்க. 18 மாதம் பார்த்தீங்க அப்படின்னா போனஸ் எவ்வளோனா 15% வந்து உங்களுக்கு போனஸ் வந்து தருவாங்க. ஒரு முறை மட்டுமே நிர்ணயிக்கப்பட்ட கால அளவில் வந்து மாற்ற முடியாது. இப்போ நான் 6வது மாதம் உள்ள சேவிங்ஸ் ஸ்கீம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அது ஒரு ஆகிட்டு இருக்கும்போது, இல்லை நான் 11க்கு மாற்றி தருவீங்களா, 11 மாதத்து உள்ளது மாற்றி தருவீங்களா அப்படின்னு கேட்க முடியாது. ஸோ 18 நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா எனக்கு 11 மாற்றி தருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இடையில வந்து நம்மளால் மாற்ற முடியாது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ கிஃப்ட்டுமே உண்டு, பரிசு கூப்பனும் உண்டு. நெக்ஸ்ட்டு சேவிங்ஸ் ஸ்கீம் பார்த்தீங்க அப்படின்னா அதிர்ஷ்ட குழுக்கள். ஸோ மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா 18 மாதங்கள். ஸோ இந்த திட்டத்தில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிட்டாலே போதும், உங்களுக்கு ஃப்ரீ கிஃப்ட் வந்து கன்ஃபார்ம் வந்து உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு மாதமும் வந்து பார்த்திங்க அப்படின்னா 10ஆம் தேதி வந்து அதிர்ஷ்ட குழுக்கள் வந்து நடைபெறும். இந்த அதிர்ஷ்ட குழுக்களில் வந்து யார் வந்து வெற்றி பெறாங்களோ அந்த வாடிக்கையாளருக்கு பார்த்தீங்க அப்படின்னா தவணை தொகை வந்து நம்ம செலுத்த தேவையில்லை. இப்போ வந்து 18 மாதமா, இப்போ வந்து நீங்கள் ஒரு 13 மாதத்துலேயே வந்து உங்களுக்கு குழுக்களில் வந்து நீங்கள் வெற்றி பெற்றீங்க அப்படின்னா பேலன்ஸ் ஒரு 5 இருக்கும்ல. ஸோ அது வந்து நீங்கள் பே பண்ணணும் அவசியம் இல்லை. மொத்தமாக உள்ள அமௌண்ட்டுக்கு வந்து நீங்கள் எந்தாவது பரிசு வந்து பெற்றுக்கலாம், வாங்கிக்கலாம். ஸோ ஒரு குழுவில் உள்ள மொத்த நபர்கள் பார்த்தீங்க அப்படின்னா 150 பேர். ஸோ ஒரு மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 10ஆம் தேதி நடைபெறுமா, அந்த 10ஆம் தேதி நடைபெறும் போது அந்த ஒரு குழுவில் வந்து ஒரு 150 பேர் இருப்பாங்க. சரி, நீங்கள் அந்த ஒரு குழுக்களில் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் பேர் வரலை அப்படின்னா 1 மாத போனஸ் வந்து உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா 500 சீட்டு, 1000 சீட்டுன்னு வந்து இருக்கும். நீங்கள் 500 சீட்டு போட்டிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 500 வந்து எக்ஸ்ட்ரா தருவாங்க. இதே 1000 சீட்டு போட்டிங்க அப்படின்னா ஒரு மாதம் போனஸ் 1000 வந்து உங்களுக்கு தருவாங்க. நெக்ஸ்ட்டு 7வது திட்டம் பார்த்திங்க அப்படின்னா வெள்ளி திட்டம். இது வந்து ஒரு 11 மந்த்ஸ் சேவிங்ஸ் ஸ்கீம் தாங்க. 11 மந்த்ஸில் வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா 1 மந்த் வந்து உங்களுக்கு போனஸ் வந்து தருவாங்க. இதே வந்து 10 மாதங்களுக்கு முன்னே இல்லைனா வந்து 6 மாதங்களுக்கு பின்னே நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணுறீங்க அப்படின்னா அரை மாத போனஸ் வந்து கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் 1000 கட்டியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு 1000 கட்டுறீங்க அப்படின்னா அரை மாதன்ற போது உங்கள் 500 வந்து போனஸ் வந்து தருவாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா சில்வர் ஜுவல்ஸ் பொருட்கள், பாத்திரம், கொலுசு, வெள்ளி நாணயம், பார் எல்லாமே வந்து இதில் வந்து வாங்கலாம். ஸோ வெள்ளி ஐட்டம் எல்லாமே வந்து இதில் வாங்கலாங்க. தங்கம் வாங்கலாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த திட்டத்தில் வந்து நம்ம தங்கமும் வாங்கலாம். இதில் எப்படி போனஸ் தருவாங்க அப்படின்றது வந்து சொல்லியிருக்கேன் பாருங்கள். இப்போ நீங்கள் திட்டத்தொகை வந்து 500 அப்படின்னா 11 மாதன்ற போது 5500. இப்போ ஒரு மாதம் போது 500. அப்போ மொத்தம் வந்து 6000. இந்த 6000 வந்து நீங்கள் வெள்ளி பொருட்கள் எதுனாலும் வாங்கிக்கலாம். தங்கம் வாங்கணும் அப்படின்னு நினச்சா கூட வாங்கிக்கலாம். ஸோ அது மாதிரி 1000, 5000, 2500, 10000. இதுக்கு போனஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா 1000 கட்டினீங்கன்னா 1000 போனஸ், 5000னா 5000, 2500 2500. அப்போ நமக்கு வந்து மொத்த தொகையில் வந்து இந்த போனஸையும் வந்து ஆட் பண்ணி நமக்கு வந்து இப்போ 11000 கட்டியிருக்கோம் அப்படின்னா
ஒரு 1000 போனஸ்னால் 12000. நாங்கள் 12000 வரைக்கும் நீங்கள் எந்த பொருள்னாலும் எடுத்துக்கலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா திருச்சியில் இருக்க பீமாவில் தான் பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு, சில்வர், டைமண்ட், ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் சேவிங் ஸ்கீம்லாம் வந்து இருக்குது அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். ஆல்ரெடி ஒரு 4 சொல்லியிருக்கேன், அப்புறம் இதில் ஒரு 3 சொல்லியிருக்கேன், மொத்தம் 7 ஆயிருக்கு. இப்போ ஆல்ரெடி வந்து பீமா கோல்டு ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ரேட்டோட ரொம்பவே லெஸ் பண்ணி தான் தருவாங்க. உங்களுக்கு டேரெக்டாக வந்து காமிச்சிடுறேன். ஸோ பீமாவோட ஆப்பை வந்து நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதில் வந்து 18 கேரட்டு சொல்லுவாங்க, சில்வர் ரேட்டுன்னு சொல்லுவாங்க. நம்ம கோல்டு ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் ரேட்டோட இவங்க வந்து கம்மியாக சொல்லுவாங்க. இப்போ 22 கேரட் பார்த்திங்க அப்படின்னா 8109 ரூபா தான். ஸோ ஆல்ரெடி பார்த்திங்க அப்படின்னா ஸோ இப்போ ஒரு கிராம் ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா 8310 ரூபா வந்து இருக்குது. ஸோ டேட் பார்த்திங்க அப்படின்னா 20ஆம் தேதி உள்ள டேட் வந்து நான் சொல்கிறேன், ரேட் வந்து நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ எப்படியுமே வந்து ஒரு 200 வந்து நமக்கு வந்து கம்மியாக வந்து இருக்குது. ஸோ ஆல்ரெடியே பார்த்திங்க அப்படின்னா மார்லெஸ் மார்ச் வந்து ஆஃபர் வந்து போயிட்டுருக்கு. பர் கிராம் பார்த்திங்க அப்படின்னா 7 ரூபா. ஸோ இந்த ரேட்டை வந்து உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் வந்து நான் சொன்னேன். ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி வந்து ஆன்லைனில் போயிட்டு பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு ஆப்லாம் டவுன் பண்ணோம் அப்படின்றது இல்லை. ஸோ ஆன்லைனில் போயிட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த பீமா ஆப்புக்குள்ளே போனீங்க அப்படின்னா அவங்களே வந்து கோல்டு ரேட் வந்து இவங்க பீமாவில் வந்து என்ன ரேட் போடுறாங்க அப்படின்றத வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது எல்லாமே வந்து காமனாக தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சில்வருமே பார்த்திங்க அப்படின்னா 95 ரூபாய்க்கு தான் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதில் ரோல் ஆகிட்டே இருக்கா. ஸோ இதில் வந்து டேரெக்டாக தெரியுது பாருங்கள், 8109 ரூபா தான். இது வந்து பார்த்திங்க 18 கேரட் பார்த்திங்க 6509 ரூபா. சில்வர் பார்த்திங்க அப்படின்னா 95 ரூபா. ஸோ ரொம்பவே வந்து கம்மி தான். ஸோ மார்க்கெட் ரேட்டோட ரொம்பவே கம்மி தான். ஸோ அதை தான் காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மொபைலில் லைவில் வந்து காட்டினேங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா 24 கேரட் காயினுக்கு பார்த்திங்க அப்படின்னா வேஸ்டேஜ் வந்து கிடையாது. ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணும்போது வந்து மோர் டிஸ்கவுண்ட் வந்து கொடுப்பாங்க மேக்கிங் சார்ஜில். ஸோ நான் சொன்னேன்ல ஒரு கான்டாக்ட் நம்பர். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா திருச்சி பீமா சொல்லிட்டு தான் வந்து நான் சொல்லியிருக்கேன். இங்கே கான்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இவங்க பார்த்திங்க அப்படின்னா கௌரி சங்கர். ஸோ இவங்க வந்து திருச்சி பீமாவில் தான் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நீங்கள் எதுவும் டவுட்டு அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி கூட கேட்டுக்கலாம், அங்கே கால் பண்ணி கூட கேட்டுக்கலாம். இவங்க பார்த்திங்க அப்படின்னா ஸோ நீங்கள் ஆன்லைனில் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னா உங்கள் நேமு, அட்ரெஸ்ஸு எல்லாமே வந்து டீட்டெயில் வந்து கேட்பாங்க. ஸோ ஆதார் கார்டு இதெல்லாம் வந்து நீங்கள் டீட்டெயில் வந்து கொடுத்துட்டு நீங்கள் பேமெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜிபேலே வந்து பேமெண்ட் பண்ணிக்கலாம். பேமெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ஸ்க்ரீன்ஷாட் இருக்குல்ல, ஸோ அதை மட்டும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து அவங்களுக்கு அனுப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஸ்கீம் வந்து போட்டுருவாங்க. ஸோ இந்த செய்கூலி சேதாரம் இல்லைன்னு சொன்னல, ஸோ அந்த ஸ்கீம் அந்த ஸ்கீம்னு இல்லை, எந்த ஸ்கீம்னாலுமே நீங்கள் ஆன்லைன்லேயே வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ வந்து திருச்சியில் இருக்கேன், நான் வேறு ஊரில் இருக்கேன், இப்போ நான் சென்னையில் இருக்கேன், திருநெல்வேலியில் இருக்கேன் அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஜிபே மட்டும் பே பண்ணால் போதும், காசு கட்டிக்கலாம். இன்ஸ்டால்மெண்ட் வந்து அப்படி பண்ணிக்கலாம். பண்ணிட்டோன்னே நீங்கள் வந்து ஸோ ஆன்லைன்லேயே வந்து நம்ம பர்ச்சேஸும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அதிர்ஷ்ட குழுக்கள்னு சொன்னேன்ல, ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா மங்கள்ல இருக்க அதிர்ஷ்ட குழுக்கள் தான், சேம் தான். ஸோ ஆனால் இவங்க வந்து 20 மாதம் மங்கலில், இவங்க பார்த்திங்க அப்படின்னா 18 மாதம். ஸோ இவங்கள்ட்ட ஃபர்னிச்சர், சில்வர் ஐட்டம், அது இல்லாமல் வீட்டு உபயோகப் பொருட்கள் எதுனாலுமே வந்து நம்ம வாங்கிக்கலாம். மிக்ஸி, கிரைண்டர், ஸோ அந்த மாதிரி ஐட்டம் கூட வாங்கிக்கலாம் மங்கலில். இவங்கள்ட்ட பார்த்திங்க அப்படின்னா தங்கம், வெள்ளி அந்த மாதிரி ஐட்டம் வந்து வாங்கிக்கலாம். ஸோ இந்த மங்கல் வீடியோ வந்து நான் போட்டேங்க. ஸோ என்ன ஹெட்டிங் என்ன தம்ப்லைன் வச்சுருந்தேன் அப்படின்னா இந்த கடை வந்து எல்லா ஊர்லேயும் வந்தால் நல்லா இருக்கும்னே அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடை தான் வந்து நம்பர் 1 இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மங்கல் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ அது கீழே வந்து நிறைய கமெண்ட்ஸ் வந்துச்சு. இந்த வீடியோ வந்து நல்லா வந்து வியூஸ் போயிருக்கு. 1 டேயில் வந்து எனக்கு வியூஸ் போனது பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோ தான் நான் சொல்லுவேன். போட்டோடனே பார்த்திங்க அப்படின்னா நல்லா வந்து வியூஸ் போயிடுச்சு. இதில் பார்த்திங்க அப்படின்னா இந்த எங்கள் ஊரில் வந்து வந்தால் நல்லாயிருக்கும், இங்கே வந்தால் சென்னையில் வந்தால் நல்லாயிருக்கும், திருநெல்வேலியில் இருந்தால் நல்லா இருந்திருக்கும், கோயம்புத்தூரில் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுங்க. சூப்பரான சேவிங் ஸ்கீமு, ஸோ நம்ம ஊரில் வந்தால் நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்ணாங்க. எனக்குமே வந்து ஆசையாக இருந்துச்சு. ஏன்னா நான் திருச்சியில் பிறந்து வளர்ந்து படித்தது எல்லாமே வந்து நான் திருச்சியில் தான். இங்கே வந்து மங்கல் வந்து தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா சேலத்துலேயும் வந்து இருக்குது. ஸோ அங்கே வந்து லக்கியாகிடுச்சு சேலம். ஸோ அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா எல்லா ஊர்லேயும் வந்தால் நல்லாயிருக்கும். ஸோ ஜிஆர்டி, தங்கமயில், ஸோ பீமா, ஸ்ரீகுமரன், ஸோ அந்த மாதிரிலாம் இருக்காங்களே, ஸோ அவங்கள மாதிரி இவங்களும் வந்தாங்க அப்படின்னா இவங்கள்ட்ட தான் எல்லாருமே சேவிங் ஸ்கீம் வந்து போடுவோம். ஏன் அப்படின்னா இவங்கள்ட்ட தான் பார்த்திங்கன்னா செய்கூலி, சேதாரம், ஜிஎஸ்டி ஸோ எதுவுமே வந்து கிடையாது. அதுவுமே வந்து கிராம் பேஸில் தங்கத்திலே வந்து வர வைக்கிறாங்க. ஸோ இதை விட நமக்கு வேறு என்ன வேணும்? நம்ம வந்து சீட்டு கட்டுறதே பார்த்திங்க அப்படின்னா வேஸ்டேஜ் இல்லாமல் எடுக்கணும்னு தான் நினைப்போம்.
நமக்கு வேஸ்டேஜும் இல்லை, ஜிஎஸ்டியும் இல்லை, மேக்கிங் சார்ஜும் இல்லை. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த மாதிரி இந்த கடையில் சேவிங்ஸ் ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ணாமல் வேறு எங்கே நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம்? அதுவும் இல்லாமல் நம்பிக்கையான கடை, அதுவும் இல்லாமல் நிறைய கலெக்ஷன் வந்து வச்சுருக்காங்க, பெரிய கடை. இவங்கள்ட்ட தங்க கடை மட்டும் இல்லை, ஸோ வெள்ளியும் இருக்குது, டைமண்டும் இருக்குது. ஸோ நம்ம வந்து சில்வரும் இப்போ வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி பெரிய கடை வந்து இருக்குது. அது இல்லாமல் குலுக்கல் முறையிலலாம் இது பண்ணுறாங்க. ஸோ இந்த குலுக்கல்லாம் வந்து நம்ம ஜாயின் பண்ணோம் அப்படின்னா இதில் பரிசு பெற்றோம், ஸோ மீதி தவணை எல்லாமே வந்து மங்களே வந்து பே பண்ணிடும். இந்த வீடியோ பவர் டைம் பார்த்துங்க, நிறைய பேர் வந்து நம்ம ஊரில் இருந்தால் நல்லாயிருக்கும், எங்கள் ஊரில் இருந்தால் நல்லாயிருக்கும், ஸோ சூப்பரான சேவிங்ஸ் ஸ்கீம் இப்படி இருந்தால் நான் நிறைய சேவிங்ஸ் பண்ணியிருப்பேன், ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் இங்கே தான் சீட்டே போட்டிருப்பேன் அப்படின்றதான் கமெண்ட் பண்ணாங்க. நானுமே சொல்கிறேன், ஸோ மங்கள் வந்துருந்துச்சு அப்படின்னா நானுமே மங்களில் தான் போட்டிருப்பேன். ஸோ செய்கூலி சேதாரம் ஜிஎஸ்டி இல்லை அப்படின்னா நம்ம அங்கே தானே போடுவோம். ஸோ அதில் போய் கமெண்ட்ஸ் மட்டும் பாருங்கள், எத்தனை பேர் வந்து நம்ம ஊரில் வரலையா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ இது மங்கள்காரங்களே பார்த்து சரி இங்கே ஒரு ஸ்டோர் ரூம் ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு ஆரம்பித்தா கூட பரவாயில்ல. ஆன்லைனில் ஜாயின் பண்ணுறோன்னு நினைக்கிறவங்க கூட ஆன்லைனில் வந்து ஜாயின் பண்ணலாம். ஸோ இதுதான் வாட்ஸ்அப் நம்பரு. ஸோ இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நம்ம மெசேஜ் பண்ணி கூட கேட்டுக்கலாம். ஸோ எப்படி என்ன டீட்டெயில் அப்படின்னு கேட்டு எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு கேட்டு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் ஊரில் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க அப்படின்னா எந்த ஊர் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த வீடியோவில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த வீடியோலையும் பாருங்கள், உங்கள் ஊருக்காரங்க எத்தனை பேர் வந்து மங்கள் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு தெரியும். நான் வந்து மங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசலை. ஸோ எனக்கு வந்து ஒரு கஸ்டமராக ஒரு வந்து சேவிங்ஸ் பண்ணுறவராக, ஸோ எனக்கு தங்கத்தில் ஒரு பிரியம் இருக்கவங்க, ஸோ எப்படினாலும் வச்சுக்கலாம். ஸோ நமக்கு வந்து எது பெனிஃபிட் தானே நம்ம பார்ப்போம், நம்ம கையிலேருந்து தானே காசு கொடுக்குறோம். அப்போ நம்ம அந்த பணத்தை எப்படிலாம் மிச்சப்படுத்தலாம், எப்படிலாம் சேமிக்கலாம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நமக்கு இது சேவிங்ஸ் ஸ்கீம் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம், நல்லது. ஆனால் அதுலேயுமே வந்து வேஸ்டேஜ் மேக்கிங் சார்ஜ் எங்கே இல்லை அப்படின்றத பார்த்து போடுறது நம்மளோட இது தானே. ஸோ அந்த மாதிரி கடை இருக்கும்போது நம்ம அது தானே பெஸ்ட்டுன்னு சூஸ் பண்ணிகிட்டு இருப்போம். ஸோ அதை தான் வந்து நான் இந்த வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ என்னை மாதிரி தாட் உங்களுக்கும் இருக்குது, இந்த ஊரில் வந்து இங்கே வந்திருந்தால் நல்லாயிருக்கும், ஸோ மங்கள் எங்கள் ஊரில் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பீமாவில் ஆன்லைனில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த நம்பருக்கு வந்து டெக்ஸ்ட் பண்ணி கேளுங்க, இல்லை கால் பண்ணி கேளுங்க. ஸோ இவங்க வந்து கௌரி சங்கர் அவங்க நேமு. ஸோ அவங்க எல்லா டீட்டெயிலுமே வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க. ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா தேடி செல்வி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.